வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சாமை அரிசி சந்தகம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் சுவையும் அட்டகாசமா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, இட்லி அரிசி, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு. சாமை அரிசி மற்றும் இட்லி அரிசியை ஒன்னா சேர்த்து நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊறின அரிசிய ஆட்டி இட்லி மாவாவு பதத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாவை இட்லி தட்டுல ஊத்தி வேக வைக்கிறோம். வெந்த இட்லிகளை சந்தக அச்சுல போட்டு புழிஞ்சு எடுத்தா மென்மையான சந்தகம் தயார். ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். கடைசியா நாம புழிஞ்சு வச்ச சந்தகத்தை அதுல போட்டு நல்லா கிளறினா சூப்பரான சாமை அரிசி சந்தகம் தயார். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து சேர்த்தா சந்தகத்துக்கு தொட்டுக்க அருமையான சட்னி ரெடி. அவ்வளவுதான் வியூவர்ஸ், ஆரோக்கியமான சாமை அரிசி சந்தகம் ரெடி. இது மாதிரி நிறைய ஆரோக்கியமான வீடியோக்கள் பார்க்கணுமா? அப்போ மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தாதான் எங்களால உற்சாகமா அடுத்தடுத்த வீடியோக்களை போட முடியும். எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.